ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த வெஜிடபிள்லாம் அடிக்கடி நம்மளுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பருப்பு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதை போட்டுக்கிட்டேன். இப்போ வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த நறுக்கி வச்ச வாழைத்தண்டையும் நம்ம அந்த பருப்பு கலவையிலேயே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது குழம்பு மிளகாய் தூள். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் காரம் பார்த்துக்கிட்டு அரைச்சி விடுறப்ப நம்ம தேவையான காரம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் 4 மிளகு. இப்போ இந்த சீசனுக்கு நான் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாம் நான் இங்கே தாளித்து விட்டு தனியாக அந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கூட கொஞ்சமாக மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக இந்த மெலன் சீட்ஸ் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாவோ இல்லாட்டி பச்சை மிளகாவோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி குக்காய் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பை இது கூட சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி கன்சிஸ்டன்சியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி டிஷ்ஷஸை நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கணும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் ரைஸ் கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.